நம்ம வந்து இன்றைக்கி மில்லட்டில் பன்னீர் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். பன்னீர் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து பன்னீர் சில்லி பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ், கேரட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறமா நம்மளுக்கு நூடுல்ஸ் வரல மசாலாவும், அதுக்கப்புறமா பெப்பரும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வந்துட்டு வச்சுட்டு ஆயில் ஊற்றிடலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சது, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஆர்கானிக் மில்லட் நூடுல்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி மில்லட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப குழைய வைக்கக்கூடாது. குழஞ்சதுன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்துட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வராது. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் டொமேட்டோ சாஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே. மில்லட் நூடுல்ஸில் கொடுத்த மசாலாவும் நான் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்தன்மைக்காக. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம பன்னீர் சில்லி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்லட் பன்னீர் வெஜ் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம்.